குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபைப்ராய்ட் பற்றி. இந்த ஃபைப்ராய்டோட கன்சீவ் ஆகும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து டிஃபிகல்ட்டி இன் கன்செப்ஷன். இது மாதிரி கட்டி இருக்கும் போது இந்த கேவிட்டியோட சைஸ் எல்லாமே டிஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இம்ப்ளான்டேஷனை தடுக்கும் விஷயம். சப்போஸ் இம்ப்ளான்ட் ஆச்சு கரு அப்படின்னா நிறைய சான்ஸ் ஆஃப் மிஸ்கேரேஜ், அதாவது அபார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் திங், இப்போ வளர்ந்துச்சுன்னா இது சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது குறப்பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வாட் வி கால் அஸ் ப்ரீடர்ம் லேபர். நாலாவது ரீசன் என்ன, எதுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம பிளாசென்டல் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஏன்னா இது நஞ்சுக்கொடி இம்ப்ளான்ட் ஆகும்போது இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அதை வந்து தடுக்கும். ஃபிஃப்த்து திங் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பர்த் கெனாலில் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது நம்ம டெலிவரி போது தலை இறங்காமல் சிசேரியன் சான்சஸ் வந்து அதிகம். ஸோ இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபைப்ராய்டை முன்னாடியே ரிமூவ் பண்ணணுமா? நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற போதே டாக்டர்ஸ் உங்களுக்கு மயோமெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைப்ராய்டை மட்டும் எடுத்துட்டு உங்கள் ப்ரெக்னென்சியை நீங்கள் பிளான் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற போது இந்த ஃபைப்ராய்டோட காம்ப்ளிகேஷன்ஸை வி கேன் ப்ரிவென்ட். தேங்க்யூ.